அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் நினைத்ததை எழுதி வையுங்கள், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் நம்பிக்கையோட இந்த வழிபாடை ரொம்ப எளிமையான முறையில உங்க வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து தீபம் ஏற்றி இந்த வழிபாடை செய்யுங்க. ஏன்னா இந்த வழிபாடை எந்தெந்த வேண்டுதலுக்காக நம்ம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய எந்த தேவையா இருந்தாலும் இதை நீங்க எழுதி வைத்து முருகப்பெருமானை நினைத்து நீங்க இதை தாராளமா செய்யலாம். என்னைக்கு செய்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ரொம்ப சிறப்புங்க. வியாழக்கிழமையும் சிறப்பு. ஏன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரம், அப்புறம் சஷ்டி திதி அப்பெல்லாம் நீங்க இந்த வழிபாடை முள்ள முருகி நீங்க இரட்டிப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சு நீங்க வேண்டுதலை வைங்க. கட்டாயமா முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த நாள்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நினைத்து எழுதி வைத்து வழிபாடு செய்ய செவ்வாய்க்கிழமை உகந்த நாள் முருகப்பெருமானுக்கு. அதுலயும் நீங்க உங்களை விட்டு எந்த விஷயம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் எழுதி வைத்து வழிபாடு செய்யலாம். இல்ல ரொம்ப நாளா நீங்க ஒரே விஷயத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு நடக்கவே மாட்டுது, கைக்கு கிடைக்கிறது வாய் கெட்டாத மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு வீடு கட்டணும்னு நான் நினைக்கிறேன், என்னால வீடும் கட்ட முடியல, அதுல 1000 பிரச்சனை வருது, ஒண்ணு சரி பண்ணனா இன்னொன்னு எனக்கு தடங்களா போயிருது அப்படின்னு இது மாதிரி ஒவ்வொரு வேண்டுதல். அதே போல ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா திருமண தடைகள்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குழந்தை பேரு இதுக்கெல்லாம் நீங்க முருகப்பெருமானை நினைத்து முருகன்கிட்ட உள்ள முருகி அவருக்கே ஒரு கடிதம் நம்ம எழுதுறது போல மனசுல நினைத்து நீங்க எழுதி வைத்து வழிபாடு செய்யுங்க. நீங்க எழுதி வைத்துட்டு முருகப்பெருமானை நினைத்து கந்த சஷ்டி படிங்க. தினமும் நம்ம கந்த சஷ்டி படிக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கந்த சஷ்டி கவசத்தை நம்ம காலை மாலை படித்தாலுமே அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. கந்த சஷ்டி கவசம்னு நம்ம சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு பாகங்களுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேல் எப்பொழுதுமே காத்து நிற்கும். நம்ம பிரார்த்தனை செய்ய 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 தினமும் நம்ம முருகப்பெருமான உள்ள முருகி வேண்ட 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 அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும். ஏன்னா நம்ம உள்ளம் உறுதியா எந்த விஷயத்தையும் நிலையா நிறுத்தி வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை தான் ரொம்ப ரொம்ப காரணமா இருக்கு. ஏன்னா நம்ம மூளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே இயக்குறதே மூளை தான். அதே போல நம்ம முருகப்பெருமானுங்க நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லை, இது நம்மளுக்கு எப்ப கிடைக்கணும் எப்ப கிடைக்க கூடாது, இது கிடைக்கலைன்னா இது இப்ப நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கலைன்னா அது இன்னொரு நாளைக்கு அது கட்டாயமா பெரிய விஷயமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமான் நம்மளுக்கு எந்த வரங்களை கேட்டாலும் கட்டாயம் கொடுப்பாரு. நம்பிக்கையோட நீங்க எழுதி வைங்க. அதுவும் ஒரு நோட்ல எழுதி வைங்க. எழுதி வைத்து நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்ல திருவுருவ சிலை இருந்தா அவங்களுடைய பாதத்துல நீங்க வைத்துருங்க. வைத்துட்டு நீங்க இந்த வேண்டுதலை நீங்க தினமும் என்ன பண்ணணும்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு அந்த பேப்பர் நீங்க எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா முருகப்பெருமான் பாதத்துல, அதை வைத்து நீங்க கைய வச்சு நீங்க வேண்டிக்கணும். முருகா உன்னிட்ட நான் என் வேண்டுதலை வைத்திருக்கேன், எனக்கு ஒரு வாரத்துல நீ நிறைவேற்றி கொடு, உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை, உன்னை தவிர இந்த விஷயத்த எனக்கு யாருனாலையுமே நிறைவேற்றி கொடுக்க முடியாது, அதனால உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன், எனக்கு இதை நீ நிறைவேற்றி கொடுத்துடணும் அப்படின்னு எழுதி அவருடைய பாதத்துல வச்சிருங்க. உங்களுடைய வேண்டுதல் நான் சொல்றேன், நீங்க எழுதி வைத்தது கட்டாயம் 100% அது நிறைவேறியே ஆகுங்க. அது நிறைவேறணும்னு அந்த பேப்பரை நீங்க என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் சன்னதி இருக்கும் இல்லையா, அங்க போய் உண்டியல்ல போடுங்க. இல்லைன்னா அங்க மரம் இந்த மாதிரி இருக்கும்ல அங்கனுக்குள்ள வச்சிருங்க. ஏன்னா வேற யாராவது படிச்சாலும் அது நல்லதுதான். ஆனா அதுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணுனத தேவையில்லாம ஒரு குப்பையிலையோ ஒரு தேவையில்லாத இடத்துல நீங்க போட்டுறக்கூடாது. அதனால உண்டியல்ல போய் சேர்த்துருங்க. இல்லைன்னா கோயில்ல உள்ள மரம் இருக்கு இல்லையா அந்த மரத்துல நீங்க வச்சுட்டு வந்துருங்க. இதே போல ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நீங்க வைத்து வழிபாடு செய்துட்டே வாங்க. அந்த முருகப்பெருமான், அதாவது நம்மளுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமான் கட்டாயமா உங்களுடைய வேண்டுதலை
100% நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.